Hi friends. மனிதன் இந்த பூமியில் வாழணும்னா நீர் நிலம் காற்று ரொம்ப அவசியமா இருக்கு. இதுல தண்ணி எவ்வளவு முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா இந்த காலகட்டத்துல மனிதன் தண்ணியை அளவுக்கு மீறி பயன்படுத்துறான். அதனால வரப்போற தலைமுறைக்கு போதுமான தண்ணி இல்லாம போகிற அபாயம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் கடல் தண்ணியில பொல்யூஷன் ரேட் அதிகமாயிட்டே இருக்கு. அதே போல எதிர்காலத்துல நிறைய தேசங்கள் கடலின் கோபத்தை சந்திக்க போகுது. அதாவது கடலுக்குள்ள மூழ்கிடும்னு சயின்டிபிக் ரிப்போர்ட் சொல்லுது. நம்மளோட வரலாற்றில் எத்தனையோ அற்புதமான நகரங்கள் இருந்தது. ஆனா இப்போ அது எல்லாமே கடலுக்குள்ள மூழ்கி இருக்கு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிரீஸ்ல மூழ்கி இருக்கும் 5000 ஆண்டுகள் பழமையான பாவ்லோ பெட்ரி அப்படிங்கிற நகரம். காலம் கடந்து போகும்போது மெதுவா பூமியோட ஜியோகிராபிக்கல் கண்டிஷன்ஸ் மாறிட்டே இருக்கு. குளோபல் வார்மிங் காரணமா கடல்ல தண்ணியோட அளவு அதிகமாயிட்டே இருக்கு. அதனால எதிர்காலத்துல கண்டிப்பா சில நகரங்கள் கடலுக்குள்ள மூழ்கிடும்னு சொல்லப்படுது. இந்த கடல் மட்டம் உயர்வால எதிர்காலத்துல இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷுக்கு சம்பந்தப்பட்ட எந்தெந்த நகரங்கள் கடல்ல மூழ்கிடும்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றீங்க. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஆனா அதுல சில பேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்மளோட வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்கள யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒரு சிம்பிளான சப்ஸ்கிரைப் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவுக்கு ஒரு 50,000 லைக்ஸ் வரும்னு எதிர்பார்க்கிறேன். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சரி வாங்க லேட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்மள நிறைய பேருக்கு குளோபல் வார்மிங் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் மெதுவா அதிகமாயிட்டே இருக்கு. அதனால பனிப்பாறைகள் அதிக அளவுல உருக ஆரம்பிச்சிருக்கு. 1880 இருந்து 2022 வரைக்கும் பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் 1.4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிச்சிருக்கு. கடந்த 20 வருஷங்களா இந்த டெம்பரேச்சர் தொடர்ச்சியா அதிகரிச்சுட்டே இருக்கு. இதோட அர்த்தம் குளோபல் வார்மிங் ரேஷியோ ரொம்ப வேகமா அதிகரிக்குது. நாசா விஞ்ஞானிகளோட ரிப்போர்ட்ஸ் படி இந்த குளோபல் வார்மிங் கிட்டத்தட்ட 95% வெறும் மனிதனால மட்டுமே அதிகரிக்குது. ஏன்னா அதிக அளவுல டிஃபாரஸ்டேஷன் பண்றதாலையும் அதிகமா ஃபாசில் ஃபியூல்ஸ் பயன்படுத்துறதாலையும் ஃபாசில் ஃபியூல்ஸை பயன்படுத்துறதால தீங்கு விளைவிக்கும் வாயுக்கள் ரிலீஸ் ஆகிறதால அட்மாஸ்பியர்ல கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அதிகமாகும். இதனால உலகத்தில் இருக்கும் பனிப்பாறைகள் உருகி கடலோட நீர் மட்டம் அதிகமாகுது. மனிதன் ஃபாசில் ஃபியூல்ஸை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி, அதாவது 1800 இருந்து 1900 வரைக்கும் கடலோட நீர் மட்டம் 6 சென்டிமீட்டர்ஸ் வரை அதிகமானது. ஆனா எப்போ ஃபாசில் ஃபியூல்ஸோட பயன்பாடு தொடங்கியதோ அப்போத்துல இருந்து கடல் மட்டம் அதிவேகமா அதிகரிக்க ஆரம்பிச்சது. 1900 இருந்து 2000 வரைக்கும் கடல் மட்டம் 19 சென்டிமீட்டர்ஸ் வரை அதிகமானது. இந்த மாற்றம் கடந்த 100 வருஷங்களா நடந்த மாற்றங்களை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். அதே போல 2000 இருந்து 2022 வரைக்கும் கடல் மட்டம் கடந்த 100 வருஷங்களை விட 2 மடங்கு வேகத்துல அதிகமானது. நேஷனல் ஓஷனிக் அண்ட் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படி ஒருவேளை இதே வேகத்துல குளோபல் வார்மிங் அதிகமானாலும் பனிப்பாறைகள் உருகினாலும் 2100க்குள்ள கடல் மட்டம் 2.5 மீட்டர்ஸ் அதிகமாகும். இது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கும் கடலோர பகுதிகள் பாதிக்கும் மேல தண்ணியில மூழ்கிடும். பூமியில் கிட்டத்தட்ட 5.8 மில்லியன் ஸ்கொயர் மைல்ஸ் பனியால் மூடப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த எல்லாம் பனியும் ஒரே இரவில் உருகினால் உலக அளவுல கடல் மட்டம் சுமார் 230 அடி அதிகமாகும். இது ரொம்ப சுலபமா லண்டனின் டவர் பிரிட்ஜை மூழ்கடிக்கும். ஆஸ்திரேலியாவின் கடற்கரை மற்றும் அங்க இருக்கிற 80% குடியிருப்புகள் மொத்தமா தண்ணிக்குள்ள மூழ்கிடும். மியாமி மற்றும் வெனிஸ் மாதிரியான பிரபலமான நகரங்கள் தண்ணிக்கடியில் தத்தளிக்கும். இந்தியால இருக்கிற எல்லா கடலோர பகுதிகளும் தண்ணிக்குள்ள மூழ்கிடும். சூரியனின் கதிர்களை பிரதிபலிக்க முக்கிய பங்கு வகிக்கும் பனிக்கட்டிகள் இல்லாத காரணத்தால சூரியன் கடல்ல இருந்து அதிகமான ஈரப்பதத்தை இழுத்து வானத்துல அதிக மேகங்களை உருவாக்கும். முக்கியமா அந்த மேகங்கள் மலை பகுதிகளுக்கு பக்கத்துல போய் ஒன்னா சேர்ந்து கடைசியா பயங்கரமான வெள்ளம் ஏற்படக்கூடிய அளவுக்கு மழை பொழிவை தரும். பெருங்கடல்ல அடிக்கடி சூறாவளி காற்று வீசும். இதனால ஆபத்தான வெள்ளம் ஏற்படும். கடலோரத்தில் ஏற்படும் சின்ன பூமி அதிர்ச்சி கூட பயங்கரமான சுனாமியை உருவாக்கி பக்கத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் அழிக்கும். இது எல்லாமே உலக அளவுல மக்களின் இடமாற்றத்துக்கு வழிவகுக்கும். இந்த நிலைமையை எந்த நாட்டு அரசாங்கத்தாலும் சமாளிக்கவே முடியாது. இங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். அது என்னன்னா, எந்த மாதிரியான காரணத்தால கடல் மட்டம் அதிகரிக்குதுன்னு. மனிதன் பண்ற சின்ன சின்ன தவறால இயற்கை கோபம் அடைந்து திருப்பி தரும் பதிலடியின் விளைவால் கடல் மட்டம் அதிகரிக்குது. மனிதன் இயற்கைக்கு தரக்கூடிய மரியாதையை தராம ரொம்ப அசிங்கப்படுத்துறான். அதாவது இயற்கையை அதிக அளவுல மாசுபடுத்துறான். இந்த தலைமுறையை விட அடுத்த தலைமுறை தான் இதோட பாதிப்பை அதிகமா சந்திக்க போகுதுன்னு சொல்ற விஷயத்துல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தொழிற்சாலையிலிருந்து வெளியாகும் அதிகப்படியான புகையால் இயற்கை காற்று மாசுபடுது. இந்த காரணமா கார்பன் டை ஆக்சைடு சதவீதம் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம கடல் தண்ணில
அதிகமான பிளாஸ்டிக் குப்பைகள் வந்து சேர்றதால கடல் தண்ணியோட வெப்பம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம தண்ணியோட அளவும் அதிகரிக்குது. இந்த ஒரு ப்ராசஸோட பெயர் தான் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். அப்படி பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் அதிகமாகிறதால உலகத்தின் பல இடத்துல இருக்கும் பிரம்மாண்டமான பனிப்பாறைகள் உருகி கடல்ல கலந்து மெதுவா கடல் மட்டம் அதிகரிக்குது. கடல் மட்டம் உயர்வால கடலோர பகுதிகள் அதிக அளவுல பாதிக்கப்படும். உதாரணமா தாய்லாந்து கேபிட்டல் பேங்காக். இங்க சராசரி உயரம் கல்ஃப் ஆஃப் தாய்லாண்டை விட வெறும் 1.5 மீட்டர்ஸ் மட்டும்தான். அதாவது 2100க்குள்ள வேர்ல்டு மேப்ல பேங்காக் இப்படிதான் இருக்கும். பங்களாதேஷ் கேபிட்டல் டாக்கால இருக்கிற நதிக்கு பக்கத்தில் இருக்கும் கரையோர பகுதிகள் கண்டிப்பா மூழ்கிடும். அசர்பைஜானோட தலைநகரமான பாக்குவின் கடலோர பகுதிகள் மட்டும் இல்லாம சிங்கப்பூர் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கும் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் மூழ்கிடும். இதுல சிங்கப்பூர் போர்ட் ஏரியா கூட இருக்கு. அதுக்கப்புறம் நெதர்லாண்ட்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ஆம்ஸ்டர்டாம் மற்றும் ராட்டர்டாம் நகரங்கள் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேல தண்ணிக்குள்ள மறைஞ்சிடும். மால்டீவ்ஸை பத்தி ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் மால்டீவ்ஸ் கடலோட மையத்துல இருக்குன்னு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா இங்க இருக்கிற எல்லா தீவுகளும் காணாம போயிடும். அதாவது 2100க்குள்ள அங்க வாழ்ற 5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அவங்களோட தங்கும் இடத்தை விட்டு வெளியேறும் சூழ்நிலை ஏற்படும். மால்டீவ்ஸ் கடல் மட்டத்திலிருந்து வெறும் 1.5 மீட்டர் உயரத்துல இருக்கு. இங்க உலகின் நிறைய இடத்துல இருந்து சுற்றுலா பயணிகள் வந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா இதோட அழகு எப்படி இருக்கும்னா அதை நம்மளோட வாயின் வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. உண்மையா சொல்ல போனா மால்டீவ்ஸோட அதிகபட்ச வருமானம் டூரிசம்ல இருந்து தான் வருது. ஆனா வெள்ள அபாயத்தில இருந்து மால்டீவ்ஸை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா கடற்கரையிலிருந்து வெறும் 60 அடி தூரத்தில் இருக்கும் இந்த நாடு தண்ணிக்குள்ள மூழ்க ரொம்ப நாள் ஆகாது. சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா மால்டீவ்ஸ்ல ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 2 சென்டிமீட்டர் கடல் மட்டம் அதிகரிக்குது. என்னதான் அழகா அற்புதமா இருந்தாலும் இயற்கையின் கோபத்திலிருந்து இந்த நாடு தப்பிக்கவே முடியாது. நாம இப்போ வரைக்கும் வரப்போற 80 வருஷங்களில் கடல் மட்டம் 2.5 மீட்டர்ஸ் அதிகமானா என்ன ஆகும்னு பார்த்தோம். இப்போ பூமியில இருக்கிற எல்லா பனிக்கட்டிகளும் மெல்ட் ஆனா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். விஞ்ஞானிகளின் கணிப்பின்படி மெல்டிங் ரேட் இப்போ இருக்கிற வேகத்துல கண்டினியூ ஆனா கிட்டத்தட்ட 4000 வருஷங்களுக்கு அப்புறம் டோட்டல் கிரீன்லாந்து, ஆர்க்டிக் ரீஜியன், ஐஸ்லாந்து மற்றும் எல்லா பனிப்பாறைகளும் உருகிடும். அதனால பூமியில இருக்கிற எல்லா கடல் மட்டமும் கிட்டத்தட்ட 70 மீட்டர்ஸ் வரை அதிகமாகும். இன்னும் சொல்ல போனா இந்த நிகழ்வு 4000 வருஷங்களுக்கு முன்னாடியே நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு. விஞ்ஞானிகள் படி ஒருவேளை நாம இப்படியே இயற்கையை மாசுபடுத்தினா இந்த பேரழிவு 2000 வருஷங்களுக்கு அப்புறம் கூட நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான கண்டிஷன்ல இந்த பூமி பார்க்க எப்படி இருக்கும்? முக்கியமா இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் எப்படி இருக்கும்? முதலாவது பே ஆஃப் பெங்காலை பத்தி பார்க்கலாம். இந்தியாவுக்கு கிழக்கு பக்கம் பே ஆஃப் பெங்கால்ல இருக்கும் பங்களாதேஷ் தண்ணிக்குள்ள மூழ்கிடும். பங்களாதேஷ் கேபிட்டல் டாக்கா தண்ணிக்குள்ள 100 அடிக்கு கீழே போயிடும். அது மட்டும் இல்ல, இந்தியால இருக்கிற எத்தனையோ கடலோர பகுதிகளும் பே ஆஃப் பெங்கால்ல மூழ்கிடும். கடல் மட்டம் 70 மீட்டர்ஸ் அதிகமானதுக்கு அப்புறம் நேபாள் அண்ட் பூட்டான் மாதிரியான நாடுகளுக்கு கடலோர பகுதி உருவாகும். அதே போல ஈஸ்ட் இந்தியா கோஸ்ட் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர்ஸ் வரை உள்வாங்கும். அதனால கடலோரமா இருக்கிற எல்லா பெரிய பெரிய நகரங்களும் தண்ணியில மூழ்கிடும். நம்மளோட சென்னை நகரத்தை பத்தி பார்த்தா இது தண்ணியில சுமார் 200 அடி ஆழத்துல இருக்கும். 1959ல சென்னையில கட்டப்பட்ட LIC பில்டிங் ஒரு காலத்துல இந்தியால மிகப்பெரிய பில்டிங்கா இருந்தது. ஆனா 70 மீட்டர்ஸ் கடல் மட்டம் அதிகரிக்கும் போது இது முழுசா தண்ணிக்குள்ள மறைஞ்சிடும். அதே போல கடல் தண்ணி தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச நாசம் பண்ணிடும். இப்போ இந்தியாவின் வெஸ்டர்ன் கோஸ்டல் ஏரியாஸை பத்தி பார்க்கலாம். கடல் மட்டம் 70 மீட்டர்ஸ் அதிகமானதுக்கு அப்புறம் நார்த் அண்ட் சவுத் கோவால இருக்கிற அற்புதமான பீச் ரிசார்ட்ஸ் மொத்தமா கடல்ல மூழ்கிடும். இந்த நிலைமையிலிருந்து நவி மும்பை கூட தப்பிக்க முடியாது. ஏன்னா மும்பையில இருந்து குஜராத் எல்லை வரைக்கும் சுமார் 54 மீட்டர்ஸ், அதாவது 177 அடி ஆழம் வரை மூழ்கிடும். மும்பையில இருக்கிற லோதா ட்ரம்ப் டவர் கிட்டத்தட்ட 15 ஃப்ளோர்ஸ் வரைக்கும் அரேபியன் சீக்குள்ள மூழ்கிடும். மும்பைக்கு பக்கத்துல இருக்கும் குஜராத்தை பத்தி பார்த்தோம்னா அந்த சமயத்துல குஜராத் ஒரு தீவு மாதிரி இருக்கும். 70 மீட்டர்ஸ் கடல் மட்டம் அதிகமாகிறதால அரேபியன் சி குஜராத்தை இந்தியால இருந்து தனியா கொண்டு போயிடும். அதே போல அகமதாபாத் ஒரு பீச் ரெசார்ட் மாதிரி மாறிடும். ஏன்னா அரேபியன் கடல் எல்லை அதிகமாகி அகமதாபாத்தை வந்து அடையும். இப்போ பாகிஸ்தானை பத்தி பார்க்கலாம். 70 மீட்டர்ஸ் கடல் மட்டம் அதிகமானதுக்கு அப்புறம் பாகிஸ்தான்ல இருக்கிற சிந்த் பிரதேசம் மொத்தமா மூழ்கிடும். கராச்சியில இருந்து நவாப்ஷா, ஹைதராபாத், அதாவது பாகிஸ்தான்ல இருக்கிற ஹைதராபாத் வரைக்கும் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கிற எல்லா முக்கியமான நகரங்களும் தண்ணிக்குள்ள மறைஞ்சிடும். ரிப்போர்ட்ஸ் படி உலகத்திலேயே 7வது பெரிய நகரமான கராச்சி அரேபியன் கடலுக்கு அடியில் சுமார் 190 அடி ஆழத்துக்கு போயிடும். அப்படி அந்த நகரத்தில் இருக்கிற எல்லா ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸும் அண்டர் வாட்டர் டிஸ்கவரிஸா மாறிடும். அது மட்டும் இல்ல, பாகிஸ்தானின் தெற்கு கடற்கரையில் இருக்கும் உலகத்திலேயே மிக ஆழமான துறைமுகமான குவாடர் கடலுக்குள்ள மூழ்கிய பிறகு ஒரு சின்ன தீவு மாதிரி மாறிடும். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா நாடுகளோட நிலைமை அடுத்து வரப்போற 100 வருஷங்களில் கண்டிப்பா மாறப்போகுதுன்னு கிளைமேட் ஸ்டடிக்கு சம்பந்தப்பட்ட விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஒருவேளை நாம இயற்கையை அழிக்காம இயற்கையை மாசுபடுத்தாம இருந்தா இதிலிருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. இல்லனா இயற்கையின் பயங்கரமான கோபத்தை மனித இனம் சந்திக்க நேரிடும்.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்க உதவியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.